அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம ஸ்வீடன் பயணத்துடைய இலக்கை அடைஞ்சிட்டோன்னே சொல்லலாம். இந்த ஊர் பகுதியிலே இருக்கிறதுலே இதுதான் மிக உயரமான மலை. 1382 மீட்டர் உயரம். இன்றைக்கி இந்த மலையை ஏறி இறங்க போகிறோம். மிகப்பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த மலைக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா கெத்ரிகன். ஆங்கிலத்தில் கோட் பேக், தமிழில் ஆட்டு முதுகு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி பேர் வந்துச்சின்னு தெரில. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். 3 நாள் இங்கே தான் தங்கணும். பார்த்திங்கன்னா ஒரு வீடோடைய பக்கத்தை மட்டும், ஒரு சின்ன பக்கத்தை அப்படியே விடுதியாக மாற்றிருக்காங்க. ஏர்பிஎன்பி. பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேர் தங்கலாம். ஏன்னா இந்த உட்கார்ற இருக்கையும் அப்படியே படுக்கையாக மாற்றிக்கலாம். இதில் ஒரு 2 பேர் கீழே படுக்கலாம். மேலே ஒருத்தர் தாராளமாகவே படுத்துக்கலாம். இங்கே குட்டியாக ஒரு சின்ன சமையலறை, ஒரு 4 அடுப்பு, அப்புறம் சுடுறதுக்கு க்ரில்லு, குளிர்பெட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே குளியலறை, கழிப்பறை சின்னதாக இருந்தாலும் அதை பக்காவாக செஞ்சு வச்சுருந்தாங்க எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு புதுசாக எல்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. ஒரு இரவுக்கு பார்த்திங்கன்னா 350 டேனிஷ் க்ரோனர், கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஆச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் வந்திருப்போம். பாரி நடந்தான் ஒரு வேணா அடம் பிடிக்கிறான். ஆனால் இது கொஞ்சம் சமதளம் தான், அவனை தூக்கிக்கலாம். மேட்டில் வேணால் அவனை ஏற விடலாம் கொஞ்சம். இதோ இங்கே முன்னாடி ஒரு உச்சி தெரியுதுல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன உச்சி இருக்குது, அங்கே தான் போகிறோம். மொத்தமாக தூரம்னு பார்த்தோம்னா இது 3-3.5 கிலோமீட்டர் தான் ஒரு வழி. ஆனால் அந்த உயரம் நம்ம அடையிறது 800 மீட்டர் உயரத்தை அடையிறோம். கடல் மட்டத்துலேருந்து 500 மீட்டர் உயரத்தில் இருக்குது நம்ம வண்டி நிறுத்தியிருக்க இடம். அங்கேருந்து இது பார்த்திங்கன்னா இன்னும் மொத்தம் இது ஒரு 800 மீட்டர் கூட்டினோம்னா 1300 மீட்டர் அந்த உச்சி, இந்த மலை உச்சிக்கு போனோம்னா. இதோ அந்த வெள்ளி நேரத்தில் ஒரு கொட்டா தெரியுது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் தான் அங்கே தான் வண்டியை நிறுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காலையில் கிளம்புனவங்கெல்லாம் மேலே போயிட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 950 மீட்டர் உயரம் வந்திருப்போம் கடல் மட்டத்திலிருந்து. கொஞ்சம் கொஞ்சம் மேலே போக இந்த கீழே பள்ளத்தாக்கு ரொம்ப நல்லா அழகாக தெரியுது. சிந்து மற்றவங்க எல்லாம் அப்படியே நேராக ஏறுறாங்க. நம்ம இடம் இருந்து வளம் இருந்து இடம்னு வளைஞ்சு இந்த கொண்டை ஊசி வளைவுலாம் இருக்கும்ல, வண்டி போகிறதுக்கு அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். 6 ஆக்கா ஆங்கிலத்தில் சொல்லணும்னா. உனக்கு என்ன வேணும்? பொதுவாக இங்கெல்லாம் இந்த உலங்கூர்தி சுற்றுலாவுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, ரொம்ப அரிது தான். இப்போ உலங்கூர்தி வருதுன்னாவே ஒன்று நம்மள மாதிரி யாராச்சும் இங்கே இடையூரில் ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு கீழே இறங்க முடியாமல் தவிக்கிறவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு போகிறதுக்கு வரும். அப்படி இல்லைன்னா இந்த மலைகளில் காடுகளில் அங்கங்கே நான் அந்த மரப்பலகையில் செஞ்ச கொட்டாய்கள் காமிக்கிறேன்ல, அவசரத்துக்கு தங்குற கொட்டாய்கள், அந்த கொட்டாயை கட்டுறதுக்கு இந்த மரப்பலகை அது இதுன்னு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு போய் அங்கங்கே மலை மேலே வச்சுட்டு வருவாங்க. அதுக்கும் கூட இதை பயன்படுத்துவாங்க. ஆனால் இதில் பார்த்தா எதுவும் அந்த மாதிரி இல்லை. பொதுவாக எப்படின்னா அந்த உலங்கூர்தியிலேருந்து ஒரு சங்கிலியில் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும், பெரிய நீட்டமான பலகைகள் இல்லை பெட்டி ஏதாச்சும் தொங்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த இதில் அப்படி எதுவும் இல்லை. 2 கிலோமீட்டர் பையான்னு எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்கள். நம்ம ஆரம்பித்த இடமே கண்ணுக்கு தெரியல. ஆனால் என்னென்னா இங்கேருந்து பார்க்கும்போது தூரம் இருக்கிறதெல்லாம் வெறும் கட்டாந்தரையாக வெறும் கல் மண்ணாக கிடக்கிற மாதிரி இருக்குது. அங்கங்கே தான் லேசாக பச்சை பச்சையாக இருக்குது. ஆனால் கிட்ட நெருங்கி போக பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு காலு கீழே நிறைய புற்கள் இருக்குது, குட்டி குட்டி புதர் செடிகள் இருக்குது. நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு
நமக்கு சலிக்காமல் இருக்குது நடந்து போகிறதுக்கு. பாரி அப்பப்போ தானே நடக்கணும்னு நடம் பண்ணுவான், அப்பப்போ நாங்கள் தூக்கிட்டும் போவோம் அவனை நடம் பண்ணாலும். ஆனால் கூட வந்து நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க, அங்கங்கே 2 பேர் 3 பேர்னு வர்றாங்க. சிலர் நம்மளை கடந்து போயிடுவாங்க, சிலர் பின் தங்கிடுவாங்க. சிந்து அங்கே வந்துகிட்ருக்கா. இந்த மலைக்கு கீழே இருக்க பள்ளத்தாக்கில் தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, அடுத்து பாரி நெல் இங்கே பாருங்க. இந்த பள்ளத்தாக்கை பார்த்தாலே சும்மா செம்மையாக இருக்கும். பாரி இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கா? போகலாமா? இங்கே இதுக்கு மேலே இப்படி கீழே இறங்கக்கூடாது, நம்ம வந்த வழியே தான் கீழே இறங்கணும். அதான் நம்ம போக வேண்டிய சிகரம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்கா? அப்படியே சுற்றி மலை உச்சி தான், எல்லாமே மலை உச்சி தான். நாம் வந்தது இந்த மலை உச்சிக்கு தான். இந்த மலை மேலேருந்து பார்த்தா என்ன தெரியுது உனக்கு? இங்கேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது? ஒரு வழியாக இந்த உச்சிக்கு வந்தாச்சு. 1382. எத்தனையோ மலை நான் ஏறியிருக்கேன், ஆனால் இந்த மலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, இங்கேருந்து பார்க்குறதுக்கு சுற்றி நிறைய மலை உச்சி தெரியுது. அந்த மலையோட உச்சிக்கு அங்கே கீழே வெள்ளையாக தெரியுது பாருங்க. அங்கே தான் நம்ம வண்டியை நிறுத்திட்டு வந்தோம். அது கிட்டத்தட்ட 750 மீட்டர் கடல் மட்டத்துலேருந்து. இது 1382. செம்மையாக இருக்குது. அங்கெல்லாம் இன்னும் பனி உருகாமையே இருக்குது. அது அநேகமாக அதுக்கு கீழே உள்ள பனிப்பாறை இருக்கும் எப்படியும், ஏன்னா மேலே பனி நமக்கு வெள்ளையாக தெரியுது. செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் தெரியறது அது நார்வே. நம்ம நார்வே ஒட்டி தான் இருக்கும். ஆமாம், ஸ்வீடனுடைய எல்லையில் இருக்கும். நார்வேக்கும் ஸ்வீடனுக்கும் பக்கத்தில் இருக்க மலை இது. முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய மழை பெஞ்சுது. சரி வியாழக்கிழமையே கிளம்பிடலான்னு பார்த்தோம். அப்புறம் இன்றைக்கி வெயில் அடித்ததால் ஆசையாக இருந்தவே ஒரு மலையை ஏறிட்டு வந்தோம். இன்றைக்கி இரவு அப்போ வேறு ஒரு புது இடத்த பதிவு பண்ணியிருக்கோம் தங்கிறதுக்கு. இது கூட ஒரு 230 டேனிஷ் க்ரோனர் தான் ஆச்சு. செமையாக இருக்குது வீடு. ஓய்வாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வெளியே உட்காந்து சாப்பிட்லாம். வெயிலாக இருந்தால் நல்லா இருக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, இல்லை தேநீர் குழம்பி குடிக்கிறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு இவங்க தண்ணி இந்த வீடையே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா இதையும் வச்சுருக்காங்க. அடுப்பு இருக்குது. ஓ, சமைக்கிற மசாலாவா? எண்ணெய் எல்லாமே வச்சுருக்காங்க ஓரளவுக்கு. ஓ, குழந்தைங்க குடிக்கிற மாதிரி. பரவாயில்லைங்க, நல்ல பெரிய வீடு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு முதல்ல வந்து இந்த இது இல்லை. இன்றைக்கி இரவுக்கு தேடும்போது தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு காமிச்சது. நாங்கள் எடுத்துக்கிட்டோம். படிக்க அறையுமே நல்ல பெருசு, இடமே பயங்கரமாக இருக்குது. செம பரவாயில்ல. ஒரு நாள் கூடுதலாக தங்குறதுக்கு ஒரு நல்ல இது தான். இன்றைக்கி வெயிலும் நல்லா இருந்தது மலை ஏறுறதுக்கு. அதே மாதிரி இரவு தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம், அருமையான இடம்னே சொல்லுவேன். ஆமாம், இங்கேயும் தனியாக துணி ஈரமாக இருந்துச்சுன்னா அதை சூடு பண்ணுறதுக்காக. ஏன்னா பொதுவாக அங்கே பனிக்காலத்தில் இந்த பனிச்சறுக்கி விளையாடுறதுக்கு தானே வருவாங்க. அதுக்காக அதை சூடு பண்ணுறதுக்கு இங்கே ஒரு தனியாக சூடு பண்ணுற இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய குளியலறை, ஓய்வறை. இங்கே துணி துவைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க, குளிக்கிறதுக்கு. இங்கே தூங்குறதுக்கு ஒரு அறை. இதுலேயே ஒரு 2-3 பேர் தூங்கலாம். 2 பேர், அதான் ஒரு குடும்பமாக தங்கலாம். 2 பேரும் ஒரு குழந்தையும். இங்கே ஒரு 2 பேர் தூங்குறதுக்கு கீழே ஒன்று, மேலே ஒருத்தர் தூங்குறதுக்கு கட்டில். செமையாக இருங்க. பரவாயில்ல, இந்த காசுக்கு இதெல்லாம் ரொம்பவே அரிது தான், கிடைக்கிறது அரிதுன்னே சொல்லுவேன். ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் இங்கே எங்கே வந்தீங்கன்னாலும் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் செலவாகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி போகும்போதெல்லாம் இந்த டார்டிலான்னு பேக் விற்கும். இது ஒரு பொட்டலத்தில் வந்து 6 டார்டிலா இருக்கும். சப்பாத்தி மாதிரி தான், ஆனால் சப்பாத்தி இல்லை, டார்டிலா. கோதுமை மாவில் செஞ்சது தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கிற ஒரு பொட்டலம் பார்த்தீங்கன்னா 10 குரோனர், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 15 குரோனர். நம்ம ஊர் காசுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு
120 ரூபாயிலிருந்து 150 ரூபாக்குள்ள தான் இருக்கும் 6 சப்பாத்தி. இதை ஒன்று வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த மிளகாய் அரைச்சி தான் இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. இது ஒரு 10-15 குரோனர். இதை நான் 6 நாளாக காலி பண்ணி இன்னும் பாதி கூட தெரியல. இதை லேசாக அப்படி போட்டுக்கிட்டா போதும். அது பேர் சில்லி சாஸ். அது என்னன்னு போய் கடையில் தேடுவாங்க. ஸோ கொஞ்சோண்டு சரியா மிளகாய் அரைச்சி இருக்கிற பசை இல்லை சில்லி சாஸ்ன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இதுவே இப்போ பயங்கர காரமாக இருக்கும். ஸோ கம்மியான விலையில் சாப்பாட்டை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு 10-15 குரோனர், இது ஒரு 10-15 குரோனர், 30 குரோனர். அதிகபட்சம் 300 ரூபா உங்களுக்கு. அவ்வளோதான், 300லேருந்து 400 ரூபா ஆகும். அவ்வளோதான். இது எப்படி 2 வேலைக்கு வரும். இது ஒரு 10 நாளைக்கு வந்துடும். கொட்டிடுச்சா? சரி நான் தொடச்சிக்கிறேன். சரி போய் பேப்பர் எடுத்துருவா, துடைக்கும். டிஷ்யூ எடுத்துட்டு போங்க. அந்த பக்கம் இறங்கக்கூடாது, மாட்டிப்ப. எப்படிடா இப்படி இறங்குவேன்? ஒரு இறங்குவாரு. குட்டி பசங்களுக்குலாம் நோ ரூல்ஸ். கவனமாடா. போய் டிஷ்யூ எடுத்துட்டு வா. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.